வணக்கம் மக்களே வணக்கம். சற்றுமுன் கிடைத்த ஒரு முக்கியமான அதிர்ச்சியான தகவல். சற்றுமுன் முதல்வர் ஸ்டாலின் வீட்டில் 350 கோடி அமலாக்கத்துறை முடக்கியது. இந்த 350 கோடி எங்கிருந்து வந்தது? அவர் முதல்வர் ஸ்டாலின் வீட்டில் எப்படி பதுக்கினார்கள் அமலாக்கத்துறை? ஸோ இந்த தகவல் யார் கொடுத்தது, எப்படி கொடுத்தது? ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பல்வேறு சர்ச்சைகள் சிக்கிட்டு வர இந்த முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் இந்த 350 கோடி மோசடி வழக்கில் சிக்கியிருக்கிறார். எப்படி சிக்கினார், இதை பற்றின முழு தகவல் பார்ப்போம். வீடியோவோட தொடர்ச்சியை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து அடையும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் கிடைத்த ஒரு முக்கியமான அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா, சற்று முன் முதல்வர் ஸ்டாலின் வீட்டிலேயே 350 கோடி அமலாக்கத்துறை முடக்கியது. அதிரடியாக நடத்திய இந்த சோதனையில், ரகசியமாக நடத்திய இந்த சோதனையில் முதல்வர் ஸ்டாலின் வீட்டிலேயே இந்த 350 கோடி இருந்திருக்கிறது. அமலாக்கத்துறை முடக்கியிருக்காங்க. இந்த 350 கோடி எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி சரமாரியாக அமலாக்கத்துறை பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலினிடம் கேள்வி மேலே கேள்வி கேட்கும்போது அவர் கொடுத்த தகவல் அடிப்படையில் அவர் பார்த்திங்கன்னா திக்குமுக்கா பதில் சொல்லவும், இந்த 350 கோடி பார்த்திங்கன்னா மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை மக்களுக்காகவும் அதே மாதிரி திருநெல்வேலி, தூத்துக்குடி மக்களுக்காகவும் ஒதுக்கிய இந்த 350 கோடி நிவாரண நிதிக்காக, அடிப்படை வசதிகளுக்காக ஒதுக்கியது. இதுதான் இந்த பணம். இதை பார்த்திங்கன்னா அவர் வீட்டிலேயே ரகசிய அறையில் பதுக்கி வைத்திருந்தது அமலாக்கத்துறை அம்பலப்படுத்தி விட்டார்கள். ஸோ இப்போது சற்று முன் இந்த சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். இதனால் பல்வேறு சர்ச்சையில் சிக்கிய ஸ்டாலின் மீண்டும் சிக்கியிருக்கிறார். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த 350 கோடியுமே அமலாக்கத்துறை பார்த்திங்கன்னா முடக்கியிருப்பது பார்த்திங்கன்னா ஒரு பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிறது. இன்னுமே மக்களை சந்திக்க செல்லாத முதல்வர் ஸ்டாலின் இதன் காரணமாகத்தான் இருக்குன்றத தெளிவாக நமக்கு ஆணித்தரமாகவும் தெரிகிறது. ஆலமரமே இப்போது சர்ச்சையில் சிக்கியிருப்பது பெரும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிறது. பல்வேறு டிஎம்கே, திமுக முக்கிய புள்ளிகள் எல்லாமே சர்ச்சையில் சிக்கிட்டு வராங்க. அந்த வரிசையில் மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் 350 கோடி வழக்கில் மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை முடக்கியிருக்காங்க. பெரும் சர்ச்சைக்குள்ளாயிருக்கு. இந்த வீடியோட தொடர்ச்சியை பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.